அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். சகரியா 1:17. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும், இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார், இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சிதைக்கப்பட்டது போல, ஒரு சிறையிருப்புக்குள் இருப்பது போல உங்களுடைய வாழ்க்கை காணப்படும் போது ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும், இன்னும் நம்முடைய குடும்பங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும், இன்னும் நம்முடைய பிள்ளைகள் நன்மையினால் நிறைந்திருப்பார்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தோல்வி, துக்கம், வறுமை, ஒருவேளை கால தாமதம் இப்படியெல்லாம் இருக்கும்போது நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறாரோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய கேரக்டர் எப்படின்னா, தண்டிச்சிட்டே இருக்க மாட்டார். அவர் நம்மை தண்டித்து கொண்டே இருந்தால் நம்மளால் தாங்கவே முடியாது. ஆனால் தேவன் மீண்டுமாய் நம்மை நிரப்புகிறவர். ஆமேன். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுகிறவர். ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல காரியங்களின் நிமித்தமாய் கண்ணீரோடு காணப்படும் போது ஆண்டவர் உங்கள் கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தேவன், மீண்டும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற தேவன். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்ளுவார். அது ஒரு மகாராஜாவின் நகரம். எருசலேம் என்பது கர்த்தருடைய நகரம். நாம் கர்த்தருடைய நகரம். தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கையற்ற காலங்கள் வரும்போது கூட ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை கொடுத்து, இன்னும் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பியிருக்கும், இன்னும் நான் உன்னை தேற்றரவு பண்ணுவேன், இன்னும் நான் உன்னை தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி நம்மை தைரியப்படுத்துகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை முடிந்து போய்விட்டதோ என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. இன்னும் உங்களுடைய குடும்பங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகள் உங்களை தேடி வரும். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னும் நிறைய காரியங்களிலே தாமதமாகி கொண்டிருக்கிறது. அது நிமித்தமாக சோர்வுகள், கண்ணீர், வேதனை. ஆண்டவரே, இன்னும் இந்த வாழ்க்கை முடியலைன்ற ஒரு நம்பிக்கையை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறீர். தகப்பனே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் உடைய பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை உண்டாக்குவீர். இன்னும் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை நன்மையினால் நிரம்பி இருக்க பண்ணுவீர். முடிந்ததோ என்று நினைக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரே, நீ நம்பிக்கை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை முடிந்ததுன்னு மற்றவங்க சொல்லலாம், உலகம் சொல்லலாம், நீங்களும் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்லலை. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். God bless you.